Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce. நம்ம previous year TRB exam questionல 2005-2006ல ஏற்கனவே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். அதில் பேக் ஆன்சர்ஸ் இல்லை எண்டில் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த ஆன்சர்ஸ் வந்துட்டு சிலதெல்லாம் மிஸ்டேக்காக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸ், சில கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ், சில கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன் அது ஒர்க் அவுட் பண்ணக்கூடியதாக இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். Question number 1. The merchant banking companies also act as dash for debenture holders. Debenture holdersக்கு கடன் பத்திரதாரருக்கு இந்த merchant banking companies என்னவாக செயல்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஜெண்ட்டாக செயல்படுமா, முகவராக செயல்படுமா, அட்வைசர் ஆலோசகராக செயல்படுமா, ட்ரஸ்ட்ரி பொறுப்புறுதி ஏற்பவராக செயல்படுமா, பொறுப்பாண்மையர் இல்லைன்னா பொறுப்புறுதி ஏற்பவர் ஆக செயல்படுமா, ஆஃபீஸர்ஸ் அலுவலராக செயல்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும், ட்ரஸ்டி அப்படின்வாங்க. ஏன்னா ட்ரஸ்டிக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ட்ரஸ்டிக்கும் அதே மாதிரி ஏஜெண்ட்டுக்கும். ஏஜெண்ட்னா முதலாளிக்காக வேலை செய்பவர். முதலாளிக்காக வேலை செய்யும்போது அவருக்கு கமிஷன் கிடைக்கும். முதலாளி தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. இந்த ட்ரஸ்டி அப்படின்போது பாதுகாவலரே அவராக தான் இருக்க முடியும். அதனால தான் மெர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்றது, மெர்ச்சன்ட் பேங்கிங்னா மற்ற கமர்ஷியல் பேங்க்லேருந்து வேறுபட்டிருக்கும். அதாவது இவங்க வந்து பெரிய பெரிய வங்கிகளுக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய வங்கிகளுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஸ்தாபனங்களுக்கு மட்டும்தான் கடன் பெறுவதற்கான வழிமுறைகளை செய்து கொடுப்பவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து ட்ரஸ்டியாக இருப்பாங்க. அதுவே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்டியாக செயல்படுவாங்க. Question number 2. Commercial papers are unsecured promissory notes issued for a period of. நம்ம கமர்ஷியல் பேப்பர்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸில் இது ஒரு கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படின்றது ஒரு அன்செக்யூர்டு ப்ராமிசரி நோட். நம்ம மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 3 பார்த்துருந்தோம். அதில் ஒன்று தான் கமர்ஷியல் பேப்பர்ஸ். இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ்ன்றது ஒரு அன்செக்யூர்டு, பிணையமற்ற ஒரு ப்ராமிசரி நோட். இது உறுதிப்பத்திரம். இதை எத்தனை காலத்துக்கு வெளியிடுவாங்க? இஷ்யூட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 to 3 months, 3 to 6 months, 9 to 12 months, none of these அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூட் ஃபார் ஏ பீரியட் ஆஃப், இங்கே கொஸ்டின் படம் இந்த கொஸ்டின் பிரகாரம் அந்த டைமில் அதோடைய ஆன்சர் வந்து 3 to 6 months. 3 to 6 months தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பீரியட் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து கமர்ஷியல் பேப்பர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இங்கே கொடுக்குறேன். ரிசர்வ் பேங்கோடது. கமர்ஷியல் பேப்பர் சிபி கேன் பி இஷ்யூட் ஃபார் மெச்சூரிட்டிஸ் பிட்வீன் எ மினிமம் ஆஃப் 7 days அண்ட் எ மேக்ஸிமம் அப் டு 1 year ஃப்ரம் தி டேட் ஆஃப் இஷ்யூ. வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டுக்குள், அதாவது குறைந்தபட்சம் 7 நாட்களிலிருந்து அதிகபட்சம் ஓராண்டு வரைக்கும் இதோடைய காலம் இருக்கும். அந்த காலத்துக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபாக வந்து RBI.org.in போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. ஸோ கமர்ஷியல் பேப்பர் கேன் பி இஷ்யூட் ஃபார் மெச்சூரிட்டிஸ் பிட்வீன் ஏ minimum of 7 days and a maximum up to 1 year from the date of issue அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆனால் அஃபிஷியலான ஒரு இது, ஏன்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ்க்கெல்லாம் கண்ட்ரோல் வந்து RBI கையில் தான் இருக்குது. RBI தான் இதை சொல்லியிருக்காங்க. அதனால் இதை பார்த்துக்கோங்க. Question number 3. Which one of the following is not a capital market instrument? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டும் பார்த்துருக்கோம், மணி மார்க்கெட் பார்த்துருக்கோம். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து 3 இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுமாதிரி கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் பாருங்கள். கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இதில் எது கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் சந்தையினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிபெஞ்சர்ன்றது ஒரு கேபிட்டல் மார்க்கெட், கடனீட்டு பத்திரங்கள் அப்படின்றது வந்துட்டு ஒரு கேபிட்டல் மார்க்கெட், அதாவது முதல் சந்தையினுடைய ஒரு பொருள் தான். டிபெஞ்சர்ன்றது வெளியிடக்கூடிய பொருள் தான். அதேமாதிரி ஷேர்ஸ், பங்குகளும் கேபிட்டல் மார்க்கெட்டுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான்.
பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸும் கேபிட்டல் மார்க்கெட்டில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ட்ரெஷரி பில் வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்? எது கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. டிபெஞ்சரும் ஷேரும் பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸும் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலலாம் இஷ்யூ பண்ணக்கூடியது. ஆனால் ட்ரெஷரி பில் மட்டும்தான் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். எது கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரெஷரி பில். கொஸ்டின் நம்பர் 4, கிரெடிட் ரேட்டிங் ரெஃபர்ஸ் டு. கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றோம், அதாவது கடன் மதிப்பீடு அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பலவிதமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரேட் பண்ணுறது, அது மதிப்பிடுதல். இல்லை ரேட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் நிதி கருவிகளை பலவிதமான நிதி கருவிகளை மதிப்பிடுறது, ரேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், கஸ்டமர்ஸ் கிரெடிட் வர்த்தினஸ் ரேட்டிங், அதாவது கஸ்டமருடைய வாடிக்கையாளருடைய கடன் செலுத்தக்கூடிய திறனை, அவங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸை, கடன் அதாவது அவங்க கடன் திருப்பி அளிக்கக்கூடிய சக்தியை கணக்கிடுறது. கஸ்டமர்ஸ் பில்ஸ் ரேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு பொதுவாக சொல்லும்பொழுது இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரேட் பண்ணுறது தான் இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படின்வாங்க. கிரெடிட் ரேட்டிங்கிறது ஆப்ஷன் பி, ரேட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கடன் மதிப்பீடு அப்படின்றது பலவிதமான நிதி கருவிகளை ரேட் பண்ணுறது, மதிப்பிடுறது. எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதிக ரிட்டர்ன் தரும் அப்படின்னு மதிப்பிடுறது தான் இதோட இது. எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டால் கிரெடிட் ரேட்டிங் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறது தான் இது. இன்ஸ்டிடியூஷன்ஸை மதிப்பிடுறது கிடையாது. Question number 5. IRCI was set up in 1971 with the assistance of. இந்த 1971ல் வந்து IRCI வந்து உருவாக்கப்பட்டது. எதனுடைய உதவியுடன்? வித் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப், எதனுடைய உதவியுடன் இது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ICICIயா, ARDCயா, IDBIயா, RBIயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் RBI. ஆர்பிஐயோடைய உதவியுடன் தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய உதவியுடன் தான் IRCI வந்து 1971ல் செட்டப் பண்ணியிருந்தாங்க. IRCI வந்து சார் அதோட டிஃப்ரெண்ட் அந்த 1971 இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு விளக்கம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த IRCI அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் இது. இது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஏப்ரல் 1971ல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் உருவாக்கப்பட்டது. அப்போ அதுலேருந்து ஒரு புரிஞ்சிருக்கும், IRCI வந்து செட்டப் பண்ணது ஏப்ரல் 1971ல் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக தான் உருவாக்கப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் IRCI, இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. 1971 ஏப்ரலில் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக உருவாக்கப்பட்டது. பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. யாருடைய கண்ட்ரோல்? அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் உருவாக்கப்பட்டது. அதை கேட்டிருக்காங்க. IRCI வாஸ் செட்டப் இன் 1971 வித் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப், யாரோட உதவியுடன், யாரோட கண்ட்ரோல் இருக்கோ அவங்க உதவியுடன் தான் தொடங்கப்பட்டிருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கரெக்டான ஆன்சர். Question number 6. Trade statistics reveal that India depends more on the developed countries for its major proportion of. Trade statistics, அதாவது வணிக புள்ளியல் எதை வெளிப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து அதிகமாக வளர்ச்சி அடைந்த நாடுகளை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ந்து இருக்கிறது. அதிகமான ப்ரொப்போர்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இம்போர்ட்டியா, ஏற்றுமதியா, இறக்குமதியா இல்லை உற்பத்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வணிக புள்ளியல் எதை வெளிப்படுத்துகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து அதிகமாக யாரை சார்ந்திருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெவலப்டு கண்ட்ரிஸை, வளர்ச்சி அடைந்த நாடுகளை சார்ந்திருக்கிறது. எதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்றுமதியா, இறக்குமதியா, இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டையுமா, மேனுஃபேக்சரிங் கேட்டிருக்காங்க. டெவலப் கண்ட்ரியை இந்தியா அதிகமாக சார்ந்து இருக்கிறது ரெண்டுக்குமே தான். இம்போர்ட்டுக்கும் வளர்ந்த நாடுகளை தான் சார்ந்து இருக்கிறது,
இறக்குமதியும் வளர்ந்த நாடுகள் இறக்குமதியும் சரி ஏற்றுமதியும் சரி இம்போர்ட்டும் சரி எக்ஸ்போர்ட்டும் சரி ரெண்டுமே இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரிஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெளிப்படுத்துது. Question number 7. India's new economic and trade policy measures have started paying. இந்த இந்தியாவுடைய புதிய பொருளாதார மற்றும் வணிக கொள்கை வந்து எதை மெஷர் பண்ணுது? have started to paying. எதை கணக்கெடு இன்ட்ரெஸ்டியா டிவிடெண்டியா? இன்ட்ரெஸ்ட்ன்றது வட்டி, டிவிடென்றது பங்கு ஆதாயம், ப்ராஃபிட்ன்றது லாபம், இல்லை இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ரெண்டுமே வட்டி மற்றும் பங்காதாயத்தைன்னு கேட்குது. ஒரு இந்தியாவுடைய நியூ எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் பாலிசி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி புக்கில் ஐசிஎஸ்சியோட +1 +2 புக்கில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்த மாதிரி இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அந்த மாதிரி எக்கனாமிக்ஸில் இதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புக்ஸ் அதுலேருந்து தான் இந்த கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அந்த புக்ஸை வந்துட்டு நமக்கு வரக்கூடிய சிலபஸில் சிபிஎஸ்சியோ ஐசிஎஸ்சியோ இருக்க புக்கு ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அதே வேர்டை அப்படியே கொடுத்துட்டு அப்படி இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்லாம் நிறைய கொஸ்டின் அந்த மாதிரி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அப்போது இந்தியாஸ் நியூ எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் பாலிசி இந்தியாவினுடைய புதிய பொருளாதார மற்றும் வணிக கொள்கை வந்து எதை மெஷர் பண்ணுச்சுன்னா மெஷர்ஸ் கணக்கிடுது, அளவிடுது. எதுன்னு கேட்டிங்கன்னா ஹேவ் ஸ்டார்டட் பேயிங். இன்ட்ரெஸ்ட்டாக, டிவிடெண்ட்டாக, வட்டியாக, பங்காதாயமாக, லாபமாக, இல்லை வட்டி மற்றும் பங்காதாயமானு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிவிடெண்ட், ஸ்டார்டட் பேயிங் டிவிடெண்ட், பங்காதாயத்தை தான் பே பண்ணுற ஸ்டார்டட் பேயிங் dividend is measures. 8th question, in foreign trade the exporter sends the documents directly to the importer for the payment of invoice called as. foreign trade ல உலக வியாபாரத்தில் வந்துட்டு வெளிநாட்டு வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட்டர் ஏற்றுமதி செய்பவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு டாக்குமெண்ட்டை டைரெக்டாக இம்போர்ட்டருக்கு அனுப்புவார், இறக்குமதி செய்யக்கூடிய நபருக்கு அனுப்புவார். எதுக்காகன்னு கேட்டால் பேமெண்ட் ஆஃப் இன்வாய்ஸ்க்கான பேமெண்ட்டுக்காக. அந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? In a foreign trade, the exporter sends the document directly to the importer for the payment of invoice called as payment in advance, documentary bill, open account, letter of credit கேட்டிருக்காங்க. So it is a documentary bill. Question number 9. The terms of trade is the name given to terms of trade. வணிகத்தினுடைய terms அப்படின்றாங்க. வணிகத்தினுடைய இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்பாங்க, வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேர்ம்ஸ் இந்த ப்ராப்பரான வேர்டு இங்கே தமிழில் தெரியல. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் கண்ட்ரிஸ் தான். த எக்ஸஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் ஓவர் எக்ஸ்போர்ட்டா. த ரிலேஷன் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸா. பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது என்ன? Unilateral trade agreement between countries are excess of imports over exports are. The relation between price of imports and price of exports are bilateral agreement and கேட்டிருக்காங்க. So the answer is C. இந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுடைய விலைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுடைய விலைக்கும், அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட பொருளுடைய விலையும் ஏற்றுமதி செய்யப்பட்ட விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்ன்றது இறக்குமதி செய்யப்பட்ட பொருளின் விலைக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளின் விலைக்கும் இடைப்பட்ட வேறுபாடைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதுக்குள்ள உறவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அவற்றுக்கு இடைப்பட்ட உறவை தான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்கிறோம். த ரிலேஷன் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். Question number 10. No mutual fund may keep a close-ended scheme open for subscription for more than. எந்த மியூச்சுவல் ஃபண்டும் பரஸ்பர நிதியும் அதாவது க்ளோஸ்-எண்டட் ஸ்கீமில் அதோடைய சப்ஸ்கிரிப்ஷனை இந்த காலத்துக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷனுக்காக திறந்து வைக்கப்பட மாட்டாது. 50 டேஸா, 45 டேஸா, 60 டேஸா, 70 டேஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 45 டேஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டாங்க. நாட் மோர் தென் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மோர் தென் 45 டேஸ். எந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய அதாவது க்ளோஸ் எண்டட் ஸ்கீமில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடைய சப்ஸ்கிரிப்ஷனையும் 45 டேஸ்க்கு மேலே மக்கள் பங்களிப்புக்காக திறந்து வைக்கப்பட மாட்டாது. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மோர் தென் 45 டேஸ். Question number 11.
A company is having 40,000 equity shares of rupees 10 paid. If the dividend per share is rupees 1 rupee 50 paise and the expected rate of return is 12%, the market value of the share will be 40,000 ஷேர். அது நம்மளுக்கு இந்த கணக்குக்கு அவசியம் இல்லை. அதோடைய நாமினல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 rupees. முகமதிப்பு, அந்த பங்குனுடைய முகமதிப்பு, ஷேரோடைய நாமினல் வேல்யூ இஸ் given 10 rupees. டிவிடெண்ட் வந்து ஒரு ஷேருக்கு 1 rupee 50 paise கொடுக்குறாங்க. 10 ரூபா ஷேர் ஒன்று வாங்கியிருந்தால் 1 rupee 50 paise கிடைக்கும். பட் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12%. எக்ஸ்பெக்டட் ரேட் வந்து 12% தான் கிடைக்குது. ஆக்சுவலி 10 rupee கொடுத்து 10 rupee ஷேர் வாங்கியிருந்தால் 1 ரூபா 50 பைசா வந்து நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ 10 ரூபாய் ஷேருக்கு 1 rupee 50 paise டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, பங்காதாயம் கொடுக்குறாங்க. அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 10 ரூபாவில் 1 rupee 50 paiseன்றது 15%. கரெக்டாக 15%ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கணும்? 12%. 15% கிடையாது, 12%. அப்போ நம்ம அதிக விலை கொடுத்து இந்த 10 ரூபா ஷேரை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அதனால தான் 1 ரூபா 50 பைசான்றது 10 ரூபாவில் 15% வரும். ஆனால் நம்மளுக்கு 12% தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து 10 ரூபா ஷேரை அதிக விலைக்கு கொடுத்து வாங்கியிருக்கோம். மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அந்த வேல்யூ எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். 12 rupees, 8 rupees 33 paise, 10 rupees இல்லை 12 rupees 50 paiseன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 12 rupees 50 paise. இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஈஸியாக இதை வந்து பார்த்தாலே ஆன்சர் பண்ணலாம். 2 ஆன்சர் வந்து நம்ம ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணிடலாம். 10 ரூபா ஷேருக்கு 1 rupee 50 paise கிடச்சிருக்கு, 15%. அப்போ வந்து 10 ரூபா உண்மையான 10 ரூபா மதிப்பே கொடுத்து வாங்கியிருந்தால் 1 ரூபா 50 பைசா கிடைக்குன்னா அது 15% நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு அர்த்தம். பட் 15% நம்மளுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள், 12% தான் ஆயிருக்கு. அந்த 1 ரூபாய் 50 பைசான்றது 12% தான். அப்போ நம்ம 12% தான் நம்மளுக்கு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். 10 ரூபாவோட அதிக விலை இருக்கணும். அப்போ கண்டிப்பாக 10 ரூபாவோ 8 ரூபா 33 பைசாவோ கிடையாது ஆன்சர். அப்போ இந்த 12 இல்லைனா 12 ரூபா 50 பைசா தான். இதுலேயே நம்ம 2 ஆன்சரை வந்து விட்டுறலாம். அது கொஸ்டின் பார்த்தாலும் தெரியல. 10 ரூபாய்க்கு 1 ரூபா 50 பைசான்றது 15%. பட் நம்மளுக்கு வந்து கணக்கு போட்டு போகும்போது 12% தான் ரிட்டர்ன் கிடைக்குது. எக்ஸ்பெக்டட் ரேட்டை வந்து 12% தான். அப்போ நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அதனால தான் கம்மி ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த 1 ரூபா 50 பைசான்றது கம்மியாக இருக்குது. 10 ரூபாவில் வாங்கல, நம்ம அதிகம் கொடுத்து வாங்கினால தான் பர்சன்டேஜ் வந்து 12% இருக்குது, கம்மியாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னது, நம்ம அதிகம் கொடுத்து வாங்கினோம். இங்கே எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கோன்னா 12 rupees 50 paise கொடுத்து வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த 1 rupee 50 paiseன்றது 12% இருக்கும். எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு பாருங்கள், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, டிவிடெண்ட் பர் ஷேர் எடுத்துடணும். எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குது, எக்ஸ்பெக்டட் ரேட்டை டிவைட் பண்ணிடணும் இன்ட்டு 100, அவ்வளோதான். டிவிடெண்ட் பர் ஷேர் வந்துட்டு எவ்வளோ? டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 1 rupee 50 paise. எக்ஸ்பெக்டட் வந்து 12. 1 rupee 50 paise டிவைடட் பை 12. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 12. அப்போ 12 rupeesல இப்போ நம்ம ஆக்சுவல் 12 rupees 12 rupeesக்கு 1 rupee 50 paise கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்ட்டு 100. நீங்கள் இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 rupees 50 paise வந்துடும். 12 rupees 50 paise கிடச்சிடும். கேன்சல் பண்ணி பார்த்தா போதும். 12th question. If the actual profits are more than the expected normal profits, the difference is termed as actual profit. உண்மையாக நமக்கு கிடைச்ச லாபம், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லாபம். உண்மையான கிடைத்த லாபத்துக்கும் நம்ம எதிர்பார்க்கும் லாபத்துக்கும் லாபம் இருக்குது. நம்ம உண்மையான கிடைச்ச லாபம் நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமாக இருந்தால் பாருங்கள், ஆக்சுவல் ப்ராஃபிட். இந்த ஆக்சுவல் ப்ராஃபிட் இப்போ தான் கொஸ்டின் எனக்கு கமெண்டில் இப்போ தான் கூட பார்த்தேன் நான். ஆக்சுவல் ப்ராஃபிட்ன்றது ஆவரேஜ் ப்ராஃபிட் கேட்டுங்க. ஆக்சுவல் ப்ராஃபிட் தான் ஆவரேஜ் ப்ராஃபிட்டான? ஆமாம், நீங்கள் அப்படி கூட பார்க்கக்கூடாது. உண்மையான உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க, உங்களுக்கு உண்மையாலுமே 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. உண்மையாலுமே 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பட் நீங்கள் எதிர்பார்த்தது, அந்த பிஸ்னஸ் தொடங்கி நீங்கள் பிஸ்னஸ் நடத்தும் போது நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. ஆக்சுவல் ப்ராஃபிட் அதிகம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு உண்மையான கிடைச்சது வந்து 1 லட்சம் கிடச்சிச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது 80,000 தான். எக்ஸ்பெக்ட் பண்ணது 80,000 தான் கிடைக்கும்னு நினச்சிங்க. பட் ஆக்சுவல் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. 1 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடச்சி பாருங்கள். ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ், உண்மையான கிடைச்ச ப்ராஃபிட் ஆர் மோர் தேன் தி எக்ஸ்பெக்டட் நார்மல் ப்ராஃபிட். நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட உண்மையான கிடைச்ச லாபம் அதிகமாக இருக்குது. அப்போ அதை வச்சு சொல்லிடலாம், ஆவரேஜ் ப்ராஃபிட்டா, சூப்பர் ப்ராஃபிட்டா, க்ரோஸ் ப்ராஃபிட்டா, நெட் ப்ராஃபிட்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட், இந்த ஆக்சுவல் ப்ராஃபிட்னாலே ஆவரேஜ் ப்ராஃபிட் தான். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆன்சர் கிடையாது. ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டோட அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட்டை விட அதிக ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா, அதிகமாக கிடச்சிருக்கு, தட் இஸ் கால்ட் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட், உயர் லாபம். அதிக லாபம், அதான் உயர் லாபம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட
கிடைச்சது வந்து அதிகமாக இருக்குது, ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துடணும். 13th question, the factor proportions theory was empirically tested by Akshay, Holin, Leontief, Becker. இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரியை யார் எம்பீரிக்கலாக டெஸ்ட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கவனிக்க வேண்டியது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்ஷரும் ஹோலினும் லியான்டிஃபும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரியோட தொடர்புடையவங்க தான். எம்பீரிக்கலின்றது அங்கே முக்கியம். அனுபவபூர்வமாக சோதனை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அனுபவபூர்வமாக சோதனை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரி அப்படின்னா என்ன, அது யார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொப்போண்ட் பண்ணது, அதை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சது யார், அது சொன்னது யார், அதை எம்பீரிக்கலாக டெஸ்ட் பண்ணது யார் அப்படின்றது ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரி அப்படின்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதோடைய ஆன்சர் பாருங்கள், லியான்டிஃப். இவர் தான் இதை ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரியை எம்பீரிக்கலாக டெஸ்ட் பண்ணது. எம்பீரிக்கல்னால் அனுபவபூர்வமாக சோதனை செய்தவர், அனுபவபூர்வமாக சோதனை செய்து பார்த்தவர் இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன்ஸ் தியரியை. இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரியை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்த்துடலாம். இதை வந்து ஆக்சுவலி பாருங்கள், 2 ஸ்வீடிஷ் எக்கனாமிஸ்ட் தான் இதை ப்ரொப்போன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹீலி அக்ஷர் அண்டு பெர்டில் ஹோலின் தான் இதை ப்ரொப்போன் பண்ணாங்க, இந்த தியரியை ப்ரொப்போன் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த தியரிக்கு பேர் வந்து ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி இல்லைனா ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்குது. இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன்ஸ் தியரினாலும் ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரினாலும் ஒன்று தான். இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரியில் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, 2 நாடு, 2 country, 2 factor, 2 commodity framework. Different countries are endowed with varying proportions of different factors of production அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த பாருங்கள், ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரி இதை வந்து ஆக்சுவலி ப்ரொப்போன் பண்ணது ஃபஸ்ட்டு ப்ரொப்போன் பண்ணது வந்து ஹாக்ஷரும் ஹோலின் தான். அப்போ அவங்க 2 பேரும் எம்பீரிக்கலாக டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதான் சொன்னோம். அப்போ எம்பீரிக்கலாக டெஸ்ட் பண்ணது யாருன்னா லியான்டிஃப் தான். இப்போ இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரியும். லேண்ட், லேபர், கேபிட்டல். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 4ன்னு பார்த்துருக்கோம். லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சில கண்ட்ரி வந்து லேபர் இன்டென்ஸாக இருக்கும், லேபர் அதிகமாக இருப்பாங்க. சில கண்ட்ரி வந்து கேபிட்டல் இன்டென்ஸாக இருக்கும், அதிக பணம் இருக்கும், கேபிட்டல் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து என்ன பண்ணணும் அப்படி இவங்க சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன்ஸ் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்தியா வந்து லேபர் இன்டென்ஸ் கண்ட்ரி, லேபர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி. அப்போ லேபர் சீப்பாக கிடைக்கும். அப்போ எந்தெந்த பொருளெல்லாம் லேபர் அதிகமாக வச்சு நம்ம பொருளை உற்பத்தி பண்ணணும்னா அந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணணும். அதே டைமில் அமெரிக்கா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் வந்துட்டு என்னென்னா கேபிட்டல் இன்டென்ஸாக இருக்கும். அங்கே வந்து கேபிட்டல் அதிகமாக இருக்கும். அப்போ கேபிட்டல் இன்டென்ஸ் அதிகமாக தேவை இருக்கக்கூடிய பொருளை வந்து அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா காஸ்ட் வந்து மொத்தத்தில் கம்மியாகும். அவங்க கேபிட்டல் இன்டென்ஸ் இருக்கிறது அவங்க உற்பத்தி பண்ணுறனால அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு கம்மி விலையாக இருக்கும். அதேமாதிரி லேபர் இன்டென்ஸ் அதிகமாக தேவைப்படக்கூடிய இடத்துல, அந்த லேபர் இன்டென்ஸ் தேவை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல, லேபர் இன்டென்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அது தேவை இருக்கக்கூடிய பொருளை உற்பத்தி பண்ணால் சீப்பாக இருக்கும். இவங்க வந்து லேபர் இன்டென்ஸ் பொருளை அவங்களுக்கும், கேபிட்டல் இன்டென்ஸ் பொருளை அவங்க இந்த பக்கமும் மாற்றி இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு பண்ணிக்கிறது தான் இந்த ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன்ஸ் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதான் 2 country இருக்கணும், 2 ஃபேக்டர், 2 கமாடிட்டி, 2 டிஃப்ரெண்ட் கமாடிட்டி. சில பொருளுக்கு லேபர் இன்டென்சிவாக இருக்கும், எங்கே லேபர் அதிகமாக கிடைக்குதோ அங்கே லேபர் இன்டென்சிவ் தேவைப்படக்கூடிய பொருளை உற்பத்தி பண்ணணும். இன்னொரு இடத்துல வந்து சில பொருள் வந்து கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்கும், அதிக பணம் தேவை இருக்கக்கூடிய, கேபிட்டல் தேவை இருக்கக்கூடிய பொருளாக இருக்கும். எந்த கண்ட்ரியில் அதிக கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்கோ அந்த பொருளை அங்கே உற்பத்தி பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா 2 கண்ட்ரியில் சீப்பாக அந்த பொருளை உற்பத்தி பண்ண முடியும். அதான் சொல்லியிருக்கோம், ஃபேக்டர் ப்ரொப்போர்ஷன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எக்ஸ்பிளைன்ஸ் தட் இன் a 2 country, 2 factor and 2 commodity framework, different countries are endowed with varying proportions of different factors of production அப்படின்றாங்க. இதில் தான் இது யார் எம்பீரிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, லிண்ட் ஆஃப் 1954 இந்த தியரியை எம்பீரிக்கலாக டெஸ்ட் பண்ணார்.
யூஎஸ் ட்ரேடு வந்துட்டு அதாவது 1950s யூஎஸ் ட்ரேட் கண்ட்ரிஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டிங் லெஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் குட் ஈவன் வென் இட் ஹேட் ஆஸ் abundance ஆஃப் கேபிட்டல் கம்பேர்ட் டு லேபர். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க லேபரை கம்பேர் பண்ணும்போது அவங்க கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், கேபிட்டல் இன்டென்சிவ். பட் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது என்ன, லெஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இத்தனைக்கும் கேபிட்டல் கூட கம்பேர் பண்ணும்போது லேபர் வந்து கம்மி தான். அப்போ வந்து அவங்களுக்கு கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸ் கம்மியாக தேவைப்படக்கூடிய பொருளை தான் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் இன்டென்சிவ் கூட்ஸை தான் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு கேபிட்டல் அதிகமாக இருக்குது. இதை வந்து எம்பீரிக்கலாக டெஸ்ட் பண்ணது, அது அனுபவபூர்வமாக டெஸ்ட் பண்ணது லியான்டிஃப் தான். மற்ற 2 பேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ரொப்போன் பண்ணது அவங்க 2 பேரும். Question number 14. As per the existing scheme, the unit value of special drawing account SDA, special drawing account, is expressed in terms of silver, gold, monetary value, இல்லை both A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. As per the existing scheme, ஸ்பெஷல் ட்ராயிங் அக்கௌண்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, நான் ஸ்பெஷல் ஒரு தனியாக வீடியோவே போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ கோல்டுக்கு ஈக்குவலாக பண்ணுவாங்க, கோல்டுக்கு ஈக்குவலாக தான் மெஷர் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த ஸ்கீம் பிரகாரம் SDR வந்து எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு. அது எவ்வளோ வேல்யூன்னு சொன்னால் 0.888671 கிராம் ஆஃப் ஃபைன் கோல்டு. சுத்தமான தங்கத்தில் இத்தனை கிராமுக்கு ஈக்குவல் ஒரு யூனிட் அவங்க பண மதிப்பு. அதில் வந்து அல்லது $1 per ப்ரையர் டு August 15, 1971 முன்னால் ஒரு அதாவது 0.888671 கிராம் ஆஃப் ஃபைன் கோல்டுன்றது ஒரு $1 ஈக்குவல். பட் 73க்கு அப்புறம் அது $12 மாறிடுச்சு, $12 நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி இங்கே கேட்டிருக்கிறது $, கேட்கல, கோல்டு மெயினாக வந்து ஸ்பெஷல் ட்ராயிங் அக்கௌண்ட் வந்து கோல்டில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, கோல்டுக்கு ஈக்குவலாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு எதுக்கு எவ்வளோ கோல்டுக்குன்னு கேட்டிங்கன்னா 0.888671 கிராம் ஆஃப் ஃபைன் கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா $1 ஈக்குவலாக இருக்கும். அது 1971 August 15க்கு முன்னால். அதுக்கப்புறம் 1973 அது $12 ஆயிடுச்சு, இன்றைக்கி அது மாறி இருக்கும். பட் கோல்டுக்கு ஈக்குவலாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. Question number 15. In September 2003, the WTO conference was held at WTO, World Trade Organization உடைய கான்ஃபரன்ஸ் 2003 செப்டம்பரில் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. தோஹா, மெக்சிகோ, லண்டன், சிட்னிலன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், இதில் வந்து 2005-06 கேட்ட கொஸ்டின், அதுக்கு முன்னால் நடந்த கான்ஃபரன்ஸை கேட்டிருக்காங்க. அப்போ இதை படிச்சுட்டு காரியம் இல்லை, பட் கேட்கலாம். பட் அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போத்த கேட்டாங்கன்னா WTO இருக்குன்னா இப்போத்த கான்ஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதோட ஆன்சர் வந்துட்டு என்ன, மெக்சிகோவில் தான் இந்த 2003 WTOட கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இதோடைய டேபிள் பார்த்தீங்கன்னா இதோடைய 12th இப்போ வந்து இதோட டேபிள் டிஸ்பிளே ஆகிறதில்ல. அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா 12th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து WTOட வந்து எங்கே நடக்கிறதா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 12th நூர் சுல்தான் கசாக்கிஸ்தானில் நடக்கிறதா இருந்துச்சு அக்டோபர் 30, 2019. பட் அதை ரீஷெட்யூல் பண்ணாங்க, பேண்டமிக் காரணமாக, COVID-19 பேண்டமிக் காரணமாக அதை ரீஷெட்யூல் பண்ணி June 8 to 11, 2020 நடத்துகிறதா இருந்தாங்க. பட் அதுவும் நடக்க முடியாமல் போனால அதை போஸ்ட்பான் பண்ணி November 19, 2021 இந்த வருஷம் 2021 நடத்துகிறதா தீர்மானம் பண்ணாங்க. அதோட இடத்த மாற்றிட்டாங்க, ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். இது 12th, இது வரைக்கும் 12 மீட்டிங். ஆக்சுவலி 12th மீட்டிங் வந்து கசாக்கிஸ்தான் நடந்து 13th மீட்டிங் தான் இங்கே நடக்கிறதா இருக்கணும், இந்த 2021 நடக்கக்கூடியதாக இருக்கணும். பட் 12th மீட்டிங் வந்து நடக்கலை. 12th மீட்டிங் வந்து மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து கசாக்கிஸ்தானில் நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுச்சு. அதனால் என்ன ஆகும்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு அதை போஸ்ட்போன் பண்ணாங்க. பட் அது திரும்பியும் கேன்சல் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் நடக்கிறதா இருக்குது. Question number 16. Contingent liability appears as a footnote in the balance sheet. Contingent liability வந்து பேலன்ஸ் ஷீட்டோடைய கீழே ஃபுட்நோட்டாக கீழே அடிபாகத்தில் காமிக்கணும். கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க மாட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே ஃபுட்நோட்டாக காமிப்பாங்க. குறிப்பாக கீழே வந்து எல்லாம் முடிஞ்சோன்னு கடைசியில் குறிப்பு அப்படின்னு காமிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி காமிப்பாங்க. இது வந்து எந்த அக்கௌண்டிங் பிரின்சிபலை பிரகாரம் காட்டப்படுகிறது, இப்படி ஏன் காமிக்கணும், எந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல் பிரகாரம் இப்படி காட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க.
கன்சிஸ்டன்சியா, டிஸ்க்ளோசரா, கன்சர்வேட்டிசமா, மெட்டீரியலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கண்டின்ஜென்ட் லயபிலிட்டியை வந்து ஆக்சுவலி நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்காமல் அங்கே காமிக்க மாட்டோம். அதோட ஃபுட் நோட்டில் குறிப்பாக தான் கீழே காமிக்கிறாங்க. அது காமிக்காமல் போனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அந்த பேலன்ஸ் ஷீட் வேரியேஷன் வரப்போகிறதில்ல. ஆனால் அந்த ஃபுட் நோட்டை ஏன் காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்தையும் மறைத்து வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். அந்த பிரின்சிபல் தான் இங்கே மெயின். அப்போ அக்கௌண்டிங் பிரின்சிபல் எதுனா டிஸ்க்ளோசர், எதையுமே மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்தணும். அந்த கொள்கை பிரகாரம், அந்த பிரின்சிபல் பிரகாரம் தான் இந்த கண்டின்ஜென்ட் லயபிலிட்டியை பேலன்ஸ் ஷீட்டோடைய கீழே குறிப்பாக காமிப்பாங்க, ஃபுட் நோட்டாக காமிக்கிறாங்க. அதுக்கு எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோன்னா டிஸ்க்ளோசர், எதையும் மறைக்கக்கூடாது, எதையும் வெளிப்படையாக காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுறாங்க. Question number 17. The policy of anticipating no profit and provide for all possible losses arises due to convention of consistency, disclosure, matching, conservatism. இந்த பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சினா எப்போதுமே ஒரே மாதிரியான மெத்தடை தான் யூஸ் பண்ணும், ஒவ்வொரு ஆண்டும் ஒரே மாதிரியான மெத்தடை தான் யூஸ் பண்ணும் அப்படின்றத கன்சிஸ்டன்சி, ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் ஒரு ஆண்டுடன் மற்ற ஆண்டை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒரு ஆண்டில் நிகழ்ந்த சம்பவங்களை, ஒரு ஆண்டில் நிகழ்ந்த விஷயங்களை வந்து அடுத்த ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அது கன்சிஸ்டன்சி. டிஸ்க்ளோசர்னால் எதையுமே மறைக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. மேட்சிங்னா ரெவென்யூ, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸையும் இன்கம்மையும், அதாவது ரெவென்யூன்றது இன்கம், வருமானத்தையும் செலவையும் ஒப்பிட்டு பார்க்குறது தான் மேட்சிங் கான்செப்ட். கன்சர்வேட்டிசம் ரொம்ப முக்கியம். இதுதான் கன்சர்வேட்டிசம் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ லாபத்தை எதிர்பார்த்து எதுவும் செய்யக்கூடாது, எல்லாமே நீ நட்டத்தை எதிர்பார்த்து தான் செய்யணும். ப்ரொவைட் ஃபார் ஆல் பாசிபிள் லாஸஸ். எப்போதும் ஒரு வியாபாரம் நடத்தும்போது, யாராக இருந்தாலும் ஒரு வியாபாரம் நடத்தும்போது லாபத்தை நம்ம வந்து எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. ஏன்னா லாபம் ஆட்டம் வந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் வரட்டும். நட்டத்தை எதிர்பார்த்து தான் நம்ம எல்லா விஷயம் பண்ணணும். ஒரு விஷயம் செய்யும்போது இதில் எப்படியெல்லாம் நட்டம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு ஆராயணும். லாபம் எப்படியெல்லாம் வரும்னு ஆராய வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக் லாபம் வர்றதுக்காக நம்ம வியாபாரம் நடத்துகிறோம். அப்போ நட்டம் வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ தான் அது அதை தடை செய்வதற்கான, அது நட்டம் வராமல் பார்க்குறதுக்கான வழிமுறை நம்மளுக்கு தெரியும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக லாபம் உண்டாயிரும். அதான் சொல்கிறாங்க, த பாலிசி ஆஃப் ஆன்டிசிபேட்டிங் நோ ப்ராஃபிட் அண்ட் ப்ரொவைட் ஃபார் ஆல் பாசிபிள் லாஸஸ் அரைசஸ் டியூ டு தி கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். Question number 18 பாருங்கள். இது ப்ராப்ளம் ஏற்கனவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கோம். த சேலரி ஆஃப் 4 clerks ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 6 months பிஃபோர் தி டேட் ஆஃப் லிக்விடேஷன். ஒரு கம்பெனி கலைக்கிறாங்க, கலைக்கும்போது 4 கிளர்க்கோடைய சம்பளம் 6 மாதமாக கொடுக்கல, அரியராக இருக்குது. ஒரு கிளர்க்கோடைய சேலரி வந்து 6,000 rupees. இஃப் தி சேலரி ஆஃப் ஈச் கிளர்க் இஸ் ₹6,000 per month, ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபா கொடுக்கணும். அப்போது இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர், இவங்க வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர் எடுப்போம், கொடுக்காத ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர் தான் எடுக்கணும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 96,000 rupees கொடுக்கணும். ஏன்னா 4 கிளர்க்கு கொடுக்கணும். எத்தனை மாதம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் 4 மாதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, கம்பெனிலாம் இருக்குது. அப்போ 4 கிளர்க்குக்கு 4 மாதத்துக்கு 4 மாதம் வச்சு 6,000 ரூபா மாத சம்பளம் வந்து 6,000 ரூபா வச்சு மல்டிபிள் பண்ணும். அப்போ 4 கிளர்க்கு 4 மாதம் 6,000, 4 × 4 × 6,000, 96,000 rupees கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் இங்கே கவனிக்க வேண்டியது, 4 கிளர்க்கு அந்த 6 மாதம் தான் மெயின். 4 மாதத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்கக்கூடாது. அந்த கணக்கு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். Question number 19. The liquidator of a company is entitled to a remuneration of 2% on assets realized and 3% on the amount distributed to unsecured creditors. The asset realized ₹1 lakh including cash balance of ₹3,000. Amount available for distribution to unsecured creditors before paying liquidator's remuneration was ₹46,350. The liquidator's remuneration will be, அதாவது கம்பெனியுடைய லிக்விடேட்டர், நிறுவனத்தினுடைய கலைப்பாளர், கம்பெனியை கலைக்கிறாங்க. அப்போ ஒரு லிக்விடேட்டரை நிறுவன கலைப்பாளரை பணியமர்த்துவாங்க. அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். எப்படி சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கன்னா, அவர் அசட்டை விற்பார், கம்பெனியுடைய அசட்டியெல்லாம் சொத்தியெல்லாம் விற்பார். அவர் விற்ற சொத்து மேலே எவ்வளோ சொத்து விற்கிறாரோ அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் 2% அவருக்கு என்ன பண்ணணும், சம்பளமாக கொடுக்கணும். அதே மாதிரி அன்செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு, பிணையமில்லாத கடன் ஈந்தோருக்கு
கொடுக்கக்கூடிய தொகையில் 3% கொடுக்கணும். இதுதான் அவங்க கண்டிஷன். அப்போ 2% வந்து சொத்துக்கள் மேலே கொடுக்கணும். அவர் விற்கக்கூடிய சொத்துக்கள் மேலே விற்று பணமாக்கின சொத்துக்கள் மேலே 2%, 3% வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட். இங்கே கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது அப்போ 2% எது மேலே கொடுக்கணும்? அசட் மேலே. அசட் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்காங்க? 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்க்ளூடிங் கேஷ் பேலன்ஸ் ஆஃப் ₹3,000 கொடுத்துருக்காங்க. எப்போதும் அசட் எடுக்கும்போது கேஷ் எடுக்கக்கூடாது. அப்போ அசட் ரியலைஸ்டு வந்து 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கேஷ் பேலன்ஸை கழிச்சிட்டா அசட் ரியலைஸ்டு வந்து ஒன்லி ₹97,000 தான் நம்ம அந்த 2% கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் கொடுக்கும்போது பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமௌண்ட் அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், பிணையமில்லா கடனீந்தோருக்கு கொடுக்கறதுக்காக எவ்வளோ பாக்கி தொகை இருக்குன்னா ₹46,350 தொகை இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாக கொடுக்க முடியாது. ஏன்னா லிக்விடேட்டருக்கு ரிமுனரேஷனும் இதிலேருந்து தான் கொடுக்கணும். அப்போ அதையும் எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிறது தான் அன்செக்யூர்ட் கொடுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஆன்சர் வந்து 3,290. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், லிக்விடேட்டர் ரிமுனரேஷன் 2% ஆன் அசட் ரியலைஸ்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அசட் எவ்வளோ? 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க அசட் ரியலைஸ்டு. அதிலிருந்து அந்த கேஷை எடுக்கக்கூடாது, மைனஸ் பண்ணிடணும். அப்போ 97,000 போட்டு அதில் 2% கண்டுபிடிச்சிங்கன்னா 1,940 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 3% அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்லாம். அன்செக்யூர்டு கிரெடிட்டார் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் 3% வந்து கமிஷன் கொடுக்கணும், ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 46,350 இவருடைய கமிஷன் அடங்கியிருக்கு. கடன் இந்தவருக்கு கொடுக்கணும். அது கொடுத்ததில் என்ன இருக்குது? இவர் இந்த 46,350 அவருடைய ரெமுனரேஷன் பிஃபோர் பேயிங், லிக்விடேட்டருக்கு நீ ரெமுனரேஷனே கொடுக்கல, ஆனால் பாக்கி எவ்வளோ இருக்குது? 46,350 இருக்குது. அப்போ அவருடைய லிக்விடேட்டருடைய ரெமுனரேஷன் எடுத்து வச்சு பாக்கி மட்டும் தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு கொடுக்க முடியும். அப்போ 46,350 எத்தனை பர்சன்ட் கொடுக்கணும்? 3 டிவைடட் பை 100 போடக்கூடாது. 100 போடும்போது இதில் உள்ளடங்கி இருக்குது, அவருடைய ரெமுனரேஷன் இதில் அடங்கி இருக்கனால மேலே 3 இருக்கனால அந்த 3 ஆட் பண்ணிவிட்டு 103 போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா 1,350 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3,290 அவருடைய ரெமுனரேஷன் கிடைக்கும். இங்கே கவனிக்கணும், அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து கேஷ் பேலன்ஸை எடுக்கக்கூடாது அசட் ரியலைஸ்டில், அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு இவ்வளோ கொடுத்துட்டோன்னு சொல்லலை, இவ்வளோ அமௌண்ட் பாக்கி இருக்குது அன்செக்யூர்டு கிரெடிட்டார் கொடுக்கறதுக்கு, ஆனால் ரெமுனரேஷன் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து கொடுத்தது போக தான் ஃபஸ்ட்டு ரெமுனரேஷன் தான் கொடுக்கணும். அதனால் ரெமுனரேஷன் எடுத்துகிட்டு பாக்கி இருக்கிறதா அன்செக்யூர்டு கிரெடிட்டார் கொடுப்போம். அப்போ 46,350 3% யாருக்கு எடுத்துடணும்? ரெமுனரேஷனாக எடுத்துடணும். அப்போ 3% இது 3% 3/100 தான் போடுவோம். பட் இந்த 100 இல்லை, அந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார் கொடுத்தா 100 போடுவோம். இப்போ இவருடைய ரெமுனரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னால இந்த ரெமுனரேஷன் இதில் அடங்கியிருக்கனால அந்த 3 கூட ஆட் பண்ணி 103 போட்டுடணும். இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த லிக்விடேட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா புரியும். Question number 20. A business is having adjusted net profit ₹1 lakh and capital employed 6 lakh. If goodwill is taken at 3 years purchase of super profits and the expected rate of return is 10%, the value of goodwill will be. Goodwill calculator கேட்டிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, ப்ராஃபிட் 1 lakh earn பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னா 6 lakh ரூபீ கேபிட்டல் போட்டிருக்காங்க, முதல் முடக்கியிருக்காங்க. லாபமாக எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாபம் வந்து 1 lakh இருக்குது. அவங்க போட்ட முதல், பயன்படுத்தப்பட்ட முதல், கேபிட்டல் எம்ப்ளாய்டு பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து 6 லட்சமாக இருக்குது. 3 வருஷம் பர்ச்சேஸ் அப்படின்ற கால்குலேஷனில் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% வச்சு குட்வில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது சி ஆன்சர் 1,20,000 தான் ஆன்சர். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் அவங்க நெட் ப்ராஃபிட், அட்ஜஸ்ட் நெட் ப்ராஃபிட் கொடுக்குறது தான் நம்ம கால்குலேஷனில் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுப்போம். 1 lakh ரூபி நீங்கள் நெட் ப்ராஃபிட்னு எடுத்தாலும் சரி. ஏன்னா பொதுவாக நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் போட்டு பழகிருப்போம், அதனால தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் மாற்றிருக்கேன். நெட் ப்ராஃபிட்ன்றது 1 lakh ரூபி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றது நம்ம வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஆனால் நார்மல் ப்ராஃபிட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் என்ன? எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பண்ணது 6 லட்ச ரூபா பணம் போட்டிருக்காங்க. அந்த 6 லட்ச ரூபா இவங்க முதல் போட்டிருக்காங்க, கேபிட்டல் போட்டிருக்காங்க. அதில் 10% ரிட்டர்ன் கிடைக்கணும் இங்கே எதிர்பார்த்தாங்க. 10% போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 60,000 ரூபா கிடைக்கும். அப்போ கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ? 1 lakh. எதிர்பார்த்தது எவ்வளோ? 60,000. நம்ம 60,000 எதிர்பார்த்து 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைச்சா என்ன அர்த்தம்? அதிகமாக ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். சூப்பர் ப்ராஃபிட் அதிகமாக கிடைச்சிருக்கு, உயர் லாபம். அப்போ 1 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 60,000 தான் நம்ம எதிர்பார்த்தோம். ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் சூப்பர் ப்ராஃபிட், உயர் லாபம் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போது குட்வில் கண்டுபிடிச்சிடலாம். குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 40,000 இன்ட்டு இயர் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, 3 years இயர் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணால் 1,20,000 கிடைக்கும். இந்த இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்றது நம்ம குட்வில்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் 20 questions இதுக்கே டைம் ஆயிரும், அதனால தான் பார்த்தேன். நீங்கள் எப்போ டைம் கிடைக்குமோ அது போல் அதிகமாக கொஸ்டின் போடலாம், ரெண்டு வீடியோவாக போட்டு சீக்கிரமாக தீர்த்துடலாம். அப்போது இந்த கொஸ்டினெல்லாம் திருப்பி பாருங்கள், உங்களோட ஆன்சர்லாம் திருப்பி பார்த்துங்க. இதெல்லாம் ஆன்சர் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.